உங்கள் லிவரை ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய முக்கியமான 11 சிம்பிள் திங்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், நீர்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற 2-3 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்ற மட்டும் இல்லை, லிவரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இந்த தண்ணீர் ரொம்பவே அவசியம். ஸோ நீர் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஸ்வெட் இட் அவுட், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய வேர்வையை வெளியேற்றுவதன் மூலமாக நம்ம உடலை தூய்மையாக வச்சிருக்கிறது. குறிப்பாக லிவரை விளையாட்டுகள் மூலமாகவும், வாக்கிங், உடற்பயிற்சி, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது மூலமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியும். அடுத்து, ஓவர் நைட் ஃபாஸ்டிங். உங்களுடைய இரவு உணவை முடித்த பிறகு அடுத்த வேளை உணவை நீங்கள் அடுத்த நாள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் இடைவெளி விடுறது ரொம்பவே அவசியம். இது மூலமாக நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகரித்து டாக்ஸின்ஸ் வெளியேறது மட்டும் இல்லாமல் உடல் சிறப்பாக இயங்கும். இதுக்கு பேர் தான் ஓவர் நைட் ஃபாஸ்டிங். அடுத்து, ஃபைபர் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது. நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், விதைகள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஹார்மோன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது மூலமாக லிவரோட ஒர்க்லோட ரொம்பவே குறைக்கும். அடுத்து, ரெடியூஸ் டாக்ஸின்ஸ். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும், நேச்சுரலான பொருளாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது மூலமாக நம்ம உடம்பை தூய்மையாக வச்சுருக்க முடியும். அடுத்து, உங்கள் லிவரை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது. அதாவது கெஃபின் அதிகமாக எடுத்துக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட், நிறைய சர்க்கரை சார்ந்த உணவுகள், ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாம் எடுக்காமல் தவிர்க்கிறது மூலமாக அல்லது குறைக்கிறது மூலமாக எங்கள் லிவருடைய ஒர்க்லோட உங்களால் குறைக்க முடியும். அதுக்கடுத்து, லிவர் ஃப்ரெண்ட்லியான ஹெர்ப்ஸ், மூலிகைகளை எடுத்துக்கிறது. இது உங்கள் லிவரை நல்லா பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மஞ்சள், சின்னமன் பட்டை, இஞ்சி, புதினா இந்த மாதிரியான இலைகளை சேர்க்கும் போது உங்களுடைய லிவர் ரொம்பவே பியூரிஃபைடாக இருக்கும். அடுத்து, க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது. இதில் சல்ஃபருங்கிற காம்பவுண்ட் அதிகமாக இருக்கும். இது இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தி எஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். எந்த மாதிரியான உணவுகள்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ராக்கோலி இந்த மாதிரியான உணவுகளில் இது அதிகமாக இருக்கும். ஸ்டார்ட் வித் லெமன். ஒரு நாளுடைய தொடக்கத்தை நீங்கள் லெமன் வாட்டரோட தொடங்கும் போது அது டீடாக்ஸிஃபை பண்ணுறதா இருக்கும். ஒரு முழு டம்ளர் தண்ணியில் 2-3 ட்ராப் லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதை குடிக்கிறது மூலமாக உங்களுடைய மெட்டபாலிசம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்க இதை தவிர்த்துருங்க. அடுத்து, லிவருக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது. வைட்டமின் ஏ, சி, டி, இ, காப்பர், அயன் அதிகமாக உள்ள உணவுகள், அதாவது முட்டைகள், பழங்கள், காய்கறிகள், விதைகள், நட்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுடைய லிவர் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முழுமையான உடல் நலமும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.